ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் யூனிவர்ஸ். ஐபிஎல் 2024ல் எம்ஏ vs ஜிடி வந்து நேற்று விளாண்டாங்க. ஸோ அதில் வந்து ஜிடி சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க. அது போக எம்ஏயோட பேட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக சிறப்பாக வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு சம்பவம் பண்ணார். அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். மும்பை இந்தியன்ஸ் won the toss and option to bowl first. ஜிடியில் ஓப்பனர்ஸாக விருத்திமான் சாகாவும் சுப்மன் கில்லும் இறங்கினாங்க. விருத்திமான் சாகா ஸ்டார்டிங்லேருந்து பவுண்டரிஸாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. முதல் 3 ஓவரில் ஜிடி 27 ரன் அடிச்சாங்க. அதில் விருத்திமான் சாகா மட்டும் 19 ரன் 4 4 அடிச்சிருந்தாரு. அதில் ஸ்கோர்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக மும்பை இந்தியன்ஸ் தனது கீ பவுலரான பும்ராவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விருத்திமான் சாகாக்கு ஒரு ஏக்கர் நீல் பண்ணி விருத்திமான் சாகாவா விக்கெட் எடுக்கிறாங்க. ஜெரால்ட் கோட்சே பவுலிங் போட வரும்போது ஹர்திக் பாண்டியா ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போது ரோஹித் சர்மா பார்த்து நீ ஃபீல்டிங் லாங்ல போங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொல்லுவாரு. உடனே ரோஹித் சர்மா அதை பார்த்து நானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நீ தான் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லியும் ரோஹித் சர்மா அப்படி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு. திரும்பியும் ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. அவரை போய் ரோஹித் சர்மா தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா சொல்லிட்டே இருக்காரு. இந்த மொமெண்ட்ஸை பார்த்தோன்னே எம்ஏ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எம்ஏ ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, மற்ற டீம் ஃபேன்ஸுக்குமே இவ்வளவு பெரிய சீனியர் பிளேயரை ஏன் இப்படி மதிக்காம நடந்துக்கிறாரு ஹர்திக் பாண்டியா அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக ராகுல் திவேத்தியா வந்து ஒரு நல்ல கேமியோ கொடுத்தாரு. 22 பாலுக்கு 15 ரன். இந்த இன்னிங்ஸோட அதிகபட்ச ரன்னா சாய் சுதர்சன் அடிச்சாரு. 45 ரன் 39 பந்துக்கு. பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம பும்ரா தான். 3 விக்கெட்டு 14 ரன். இது மூலியமா ஜிடி 20 ஓவர் முடிவில் 168 ரன்னுக்கு 6 விக்கெட்டை இழந்து எம்ஐக்கு 169 ரன் டார்கெட்டாக வச்சாங்க. எம்ஐக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இஷான் கிஷானும் ரோஹித் சர்மாவும் கிளம்புறாங்க. இஷான் கிஷான் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. மும்பை இந்தியன்ஸ்ல பிரீவியஸும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து 12 ஓவருக்கு 107 ரன் கொண்டு வந்துடுறாங்க. இதுல அவங்களோட பார்ட்னர்ஷிப் எவ்வளோ அப்படின்னா 77 ரன் 55 பால்ல. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுறாரு. 43 ரன் 29 பந்துல. இன்னிங்ஸை அப்படியே மெதுவாக கொண்டு போயிட்டு இருந்தாரு. பிரீவியஸ் நல்லா விளாண்டுட்டு இருந்தாரு. 46 ரன் இருக்கும்போது ரோஹித் சர்மா அவரில் வந்து அவுட் ஆயிடுவாரு. திலக் வர்மா வந்தாரு. திலக் வர்மா வந்தும் அவரும் டிம் டேவிட்டும் சேர்ந்து ட்ரை பண்ணாங்க ஸ்கோரை சேஸ் பண்ண, பட் முடியல. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கேப்டன் வந்து ஃபினிஷிங் ரோல்ல வந்தாரு. அந்த விதத்துல ஒரு 6 ஒரு 4 அடிப்பாரு. ஓகே மேட்சை முடிச்சிருவாரு ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அந்த இடத்துல ட்விஸ்டா உமேஷ் யாதவும் மோஹித் சர்மா ஸ்பென்சர் ஜான்சன் இந்த 3 பேரும் வந்து செம்ம ஸ்பெல் போடுவாங்க. எல்லாருமே வந்து நல்ல ஒரு பவுன்சர் அட்டாக் போட்டாங்க. மோஹித் சர்மா வந்து ஒரு பவுன்சர் போடுவாரு. அதுலதான் டிம் டேவிட் அவுட் ஆவாரு. அதுக்கடுத்து ஹர்திக் பாண்டியாவுக்கும் உமேஷ் யாதவ் வந்து ஒரு பவுன்சர் போடுவாரு. ஹர்திக் பாண்டியாவும் அந்த பவுன்சர்ல அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் பியூஷ் சாவ்லா ஒரு பவுன்சர் போட்டு பியூஷ் சாவ்லே அவங்க விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ ஒரு பவுன்சரை வச்சு ஈஸியா அவங்க கேமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கடைசி ஜிடி 6 ரன் வித்தியாசத்துல எம்ஏயை பீட் பண்றாங்க. ஜிடிக்காக 2 பவுலர்ஸ் வந்து சிறப்பாக பவுலிங் போட்டாங்க. அதில் வந்து ஒன்று அஸ்மதுல்லா உமர் சாய் 2 விக்கெட்டு 27 ரன், இன்னொன்று மோஹித் சர்மா 2 விக்கெட்டு 32 ரன். ஜிடி இந்த வின் மூலியமா ஹேட்ரிக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வின்ஸ் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காங்க. பரவாயில்லைங்க, ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு டீம் நல்லாவே வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு கேப்டன்சி மாறினாலும் பரவாயில்ல, ஒரு யங்ஸ்டர் கேப்டனா இருந்து டீம் சிறப்பாக வழி நடத்தி இருக்காருங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து சாய் சுதர்சன் வாங்கினாரு. 45 பாலுக்கு 39 ரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.